ஹலோ மக்களே, நான் இந்த அமேசான் பென் பற்றி போட்டிருந்தப்ப அது நல்ல ரீச் ஆச்சு. நிறைய பேர் என்கிட்ட வந்து இதில் எப்படி எழுதுறதுன்னு சொல்லுங்கள் அப்படின்னாங்க. சரி, இப்போ ஒன்று எழுதி காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து ஃபேஸ்புக் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். என்னோடய ஃபேஸ்புக்கு இதில் வந்து இப்போ நாம் ஜிபோர்டு டவுன்லோட் பண்ணி அதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அதில் வந்து தமிழ் கையெழுத்து டவுன்லோட் பண்ணிட்டா இங்கே நாம் வந்து வணக்கம் அப்படின்னு கையிலேயே வந்து எழுதலாம். இப்போ இது வந்து சின்னதாக எழுதுனா நமக்கு விரல் இதுவே போதும். நிறைய எழுதும்போது கை வந்து கொஞ்சம் வலிக்க ஆரம்பிச்சிடுது. ஸோ இதில் என்ன பண்ணலான்னா, இப்போ வந்து அந்த வாசிப்பை நேசிப்போம் அந்த சிறுகதை போட்டியோட புத்தகம் வந்தது. அதுக்கு வந்து நன்றி சொல்லி நாம் வந்து எழுதலாம். என்ன எழுதலாம்? 1.5 இந்த பாருங்கள், இது அப்படியே தான் பேனா எழுதுகிற மாதிரி தான். 1.5 நிமிடத்தில் ரீல்ஸ் வருகிறது. அப்படியே எழுத வேண்டியதுதான். அதை பார்க்கவே நமக்கு சலிப்பாக இருக்கிறது. ஒன்றுமே இல்லை, இதை அப்படியே பிடிச்சி நீங்கள் எப்படி கையில் எழுதுவீங்களோ அங்கே எழுத அது அப்படியே வந்துடும். சலிப்பாக இருக்கிறது. அப்படிப்பட்ட இப்போ புள்ளி வைக்கணும்னா நம்ம வந்து புள்ளி வச்சுக்கலாம். நம்பர் ஏதாவது போடணும் அப்படின்னா நம்ம இங்கே போயிட்டு நம்ம நம்பர் போட்டுக்கலாம். நம்ம என்ன பண்ணணுமோ எடுத்துக்கலாம். இப்போ நான் அடுத்த பேராக் போகணும் அப்படின்னா இந்த ஏரோ யூஸ் பண்ணி ஸ்பேஸ் விட்டுருக்கலாம். இந்த காலத்தில் பாருங்கள், இதே மாதிரி தான். இது மாதிரி நாம் வந்து இந்த காலத்தில் புத்தகம் படிப்பது என்பது பெரிய விஷயமாக இருக்கிறது. அப்படி ஸோ இதை நான் ஃபுல்லாக எழுதிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இது அவ்வளோதான். இது பாருங்கள், இதே இந்த மாதிரி சின்ன ரவுண்டு இருக்கும். இதை வச்சுட்டு இங்கே விரலால் எழுதவும்னு போட்டிருக்கா. புத்தகம் படிப்பது என்பது பெரிய விஷயம்னு எழுதணும்னு வச்சுக்கோங்க. பாருங்கள், பெரிய ஸ்பேஸ்னால் இந்த ஸ்பேஸ் பார் தட்டிக்கணும். அவ்வளோதான். பெரிய விஷயமாக இருக்கிறது. இப்படியே நாம் வந்து நம்ம என்ன சொல்ல நினைக்கிறோமோ அதை வந்து நம்ம எழுதிட்டே போகலாம். அதுதான் இந்த பெண்ணோட இது. அவ்வளோதான் மக்களே. அதுக்கப்புறம் நான் இதை வந்து போஸ்ட்டாக போட்டுடுறேன். ஸோ இதுதான். இது உள்ளுக்குள்ளே இன்னொரு இதே மாதிரி ஒரு நெப் இருக்குது. இது எப்படி நான் இப்போ தான் வாங்கியிருக்கேன். எவ்வளோ லாங் வருதுன்னு பார்ப்போம். பட் இந்த விலைக்கு வந்து ஒரு 5-6 மந்த்ஸ் வந்துச்சுனாலே போதுமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. தேங்க்யூ.